படம் பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. இது ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த படம் தான். ஆப்வியஸ்லி இதுலயுமே ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்திருக்க மாட்டாங்க. அந்த ஹீரோயின் வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா. அவரால் இறந்தும் போயிடுவாங்க. ஆனா இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சொசைட்டி ரொம்ப தப்பா பேசும், அவ சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலி அது ஒரு மர்டர். அவரோட ஹஸ்பண்ட் தான் அவருக்கு கொண்டு இருப்பாங்களே. இது எதுவுமே தெரியாத இந்த படத்தோட ஹீரோ இருக்காரு பாத்தீங்க, அவ அப்படி கிடையாது. ஏன்னா அவர் லவ் பண்ண பொண்ணு இல்லையாது. இன்னும் மறக்கல. சுத்தி எத்தனை பேர் பொண்ணோட ஆஃப்டர் டெத்க்கு அப்புறம் அந்த பொண்ணு இப்படி இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கறதுக்காக த்ரூ அவுட் த மூவி அவர் வந்து அதுல ரொம்பவே பாடுபட்டிருப்பாரு. ரொம்ப அழகா இருக்காரு பாக்கிறதுக்கு. ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கறதுக்காக இவர் ரொம்பவே கஷ்டப்படுவாரு. சோ இதுல லவ்வும் தாண்டி ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அது ரொம்ப அழகா இருக்காரு. எனக்கு தெரியுதா எதுவுமே தப்பு பண்ணிருக்க மாட்டான். அன்னைக்கு நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தூக்கி போட்டு போனவ கண்டிப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டான். ஏன் ரம்யாடா, I still love her and I still believe her. இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி கண்டிப்பா பாருங்க.